வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கிளவுட் பிளாட்ஃபார்மை தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் அஷ்யூர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அஷ்யூர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். இது யார் ப்ரொவைட் பண்றா அப்படின்ற மைக்ரோசாஃப்ட். இப்போ மைக்ரோசாஃப்ட் தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இதெல்லாமே நம்ம டே டு டே நம்ம வந்து லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அஷ்யூர் அப்படிங்கிற கிளவுட் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்களோ நானோ யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அஷ்யூர் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்பர் 2 பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர். ஆக்சுவலி அஷ்யூர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு நிறைய சர்வீசஸ் வந்து அஷ்யூர் பப்ளிக் கிளவுட்ல இருக்கு. ஆனா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரோட அமேசான் வெப் சர்வீசஸ் வந்து அதாவது ஏடபிள்யூஎஸ் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க கிளவுட்ல. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அஷ்யூர். அதுக்கப்புறம் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இப்போ பப்ளிக் கிளவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான், அஷ்யூர், அதுக்கப்புறம் கூகுள் கிளவுட். இந்த 3 சர்வீசஸ் தான் பார்த்துட்டு இன்னைக்கு பப்ளிக் கிளவுட்ல வந்து பெரிய வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஷ்யூரோடைய சர்வீசஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். இப்போ செக்யூரிட்டி லெவல்ல, கம்ப்யூட்டிங் லெவல்ல, இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது. அது ரிலேட்டடான சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி அவங்க கேட்டகரைஸ் வைஸ்டு நிறைய சர்வீசஸ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லும் போது அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கிளவுட் மாடலை பேஸ் பண்ணி தான் அந்த சர்வீசஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். சில சர்வீசஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும். சில சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சில சர்வீசஸ்லாம் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், இதுக்கு மேல ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ், கண்டெய்னர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படிலாம் இருக்கு. இந்த மாடலை பேஸ் பண்ணி அஷ்யூர்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு அஷ்யூர் அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் அஷ்யூரோடைய மெயின் வெப் போர்ட்டல். ஸோ இதுல நீங்க வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த மெனு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏஏ பிளஸ் மிஷின் லேர்னிங் அது ரிலேட்டடான சர்வீசஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ், கம்ப்யூட்டிங் பேசிக்காக பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சர்வர் கிரியேட் பண்ணுறது, அது ரிலேட்டடான இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டிங் ஏரியாவில் வரும். நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து கண்டெய்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் அது ரிலேட்டடான சர்வீசஸ், அப்புறம் டெவப்ஸ் ரிலேட்டடான டூல்ஸு, டேட்டா பேஸ் இல்லாமல் அப்ளிகேஷனே கிடையாது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மேனேஜ்டு சர்வீஸ் டேட்டா பேசஸ், அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அஷ்யூர் மேனேஜ் பண்ணும். நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணால் போதும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிரிட்டிக்கல் திங்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேஷன், பேக்கப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ டெவலப்பர் டூல், இப்போ டெவலப்பர் இருக்கிறாரு, .NET டெவலப்பர் இருக்கிறாரு, ஜாவா டெவலப்பர் இருக்கிறாரு, அவங்களுக்கு ரிலேட்டடான டூல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் பேசிக்ஸில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதில் ப்ரைஸிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் இந்த ப்ரைஸிங் வந்து வேரி ஆகும். இப்போ அஷ்யூர் ப்ரைஸிங் அப்படிங்கிற இந்த ஏரியாவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சர்வீசஸ்க்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபர்தர் வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃப்ரீ அஷ்யூர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சில பாப்புலர் சர்வீசஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா 12 மந்த்து, அதுக்கப்புறம் வந்து 25 அதர் சர்வீசஸ் ஃப்ரீ ஆல்வேஸ். அதை நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கிளவுடில் மாஸ்டரிங் ஆகணும் இல்லை கிளவுட் ரிலேட்டடான ஜாப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிளவுட் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசோர்ஸ் அப்படிங்கிற இருக்கும். அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் ஃபார் பிகினர்ஸ், அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய லேர்னிங் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அஷ்யூர் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த அஷ்யூர் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேட்ல லேர்னிங் பாத் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த லேர்னிங் பாத் எடுத்துட்டிங்க அப்படின்னா செல்ஃப் டைரக்டட் ட்ரைனிங், இன்ஸ்ட்ரக்டர் லீடு ட்ரைனிங், அஷ்யூர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அஷ்யூர் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கெட் த கைட் டு அஷ்யூர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டைம் டு டைம் வந்து அவங்க என்னென்னலாம் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லைடாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும், அது ரிலேட்டடான எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதுங்க விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பட் இதை விட வந்து இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்லோவாக ஸ்டெடியாக 1 by 1 நீங்கள் வாக் த்ரூ பண்ணிக்கிட்டே போனால் தான் ஒரு ஐடியாவாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, எனக்கு வந்து ஃபண்டமெண்டலான ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சர்டிஃபிகேஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ docs.microsoft.com அப்படிங்கிற லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். இதில் வந்து அஷ்யூர் மட்டும் கிடையாது. இப்போ .NET சர்டிஃபிகேஷன்ஸு அது ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ரௌஸ் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது இல்லை நீங்கள் ரோல் பேஸ்டு சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அது என்ன ரோல் பேஸ்டு அப்படின்னா நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, .NET டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு கிளவுட் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் அஷ்யூர் டெவலப்பர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். அது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், சப்போர்ட் இன்ஜினியராக இருக்கிறேன், நான் வந்து டெவாப்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் பண்ணணும், அது மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரௌஸ் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அஷ்யூரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இந்த அஷ்யூர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாருங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டேட்டா ஃபண்டமெண்டல், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஏஏ ஃபண்டமெண்டல், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஷ்யூர் ஃபண்டமெண்டல். ஸோ AZ 900 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன். இது ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளவுடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் சர்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களுடைய பாஸ்ட் கரியரை பொறுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ ரோல் அப்படின்னா இப்போ நான் வந்து ஏஐ போகணும், ஏஐ இன்ஜினியர் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஷ்யூர் ஏஐ ஃபண்டமெண்டல் இப்போதைக்கு இருக்குது. சரி, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து டேட்டா இன்ஜினியர் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன். நான் வந்து ஆல்ரெடி டேட்டா பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங், பட் அஷ்யூரில் நான் சர்டிஃபிகேஷன் பண்ணோன்னா அஷ்யூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி வந்து ரோல் பேஸ்டு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஒரு பிகினராக நீங்கள் இனிஷியலாக நீங்கள் எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஷ்யூர் ஃபண்டமெண்டல் AZ 900. ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஃபண்டமெண்டல் பண்ணலாம், ஏஐ பண்ணலாம், டேட்டா ஃபண்டமெண்டல் பண்ணலாம், கம்ப்ளைன்ஸ் அண்ட் செக்யூரிட்டியும் பண்ணலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 சர்டிஃபிகேஷனை வந்து அவங்க ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அஷ்யூர் ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏஐ போகலாம், இல்லைன்னா டேட்டா ஃபண்டமெண்டல் போகலாம், லாஸ்ட்டாக செக்யூரிட்டி போங்க. ஏன் ரீசன்னா செக்யூரிட்டி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். வந்து செக்யூரிட்டிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சைபர் செக்யூரிட்டி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த சர்டிஃபிகேஷன் பற்றியான ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கான சிலபஸ், ஸோ இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ், ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கான சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஷ்யூர் ஃபண்டமெண்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லேர்னிங் பார்த்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இதோடைய ப்ரைஸ் காஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க அரௌண்ட் வந்து $99. ஸோ நீங்கள் என்ன பியர்சன் வியூ அது வந்து சர்டிக் போர்ட் இந்த 2 வெப்சைட் த்ரூவா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் இங்கே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் ஷெடியூல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஆன்லைனில் எழுதணும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ வரப்போகிற செக்ஷனில் இன்னும் டீட்டெயிலாக இந்த மாதிரியான இந்த ரிலேட்டட் ஃபண்டமெண்டல்ஸ்க்கான ஃபோக்கஸ் நம்ம பண்ணோம். AZ 900 இந்த சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடான வீடியோஸை நம்ம வந்து கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மாணவன் learncode.com வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்க ரிலேட்டட் கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.